எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில் 2026 மே மாதம் கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களையும் அல்லது அனுகூலமற்ற நிலைகளையும் கூட எப்படி ஓரளவிற்கு சமாளித்து வெற்றிக்கான வழிகளை பெறலாம் என்பதை பற்றிய வேத ஜோதிட கணிப்புகளை உங்களுக்கு இந்த பதிவிலே தருகின்றேன். உங்களுடைய ராசி மிதுனம் அல்லது லக்னம் மிதுனமாக இருந்தாலும் அல்லது ராசி மிதுனம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் பொருந்தி வரும்படியாக கிரகங்களினுடைய கோச்சார நிலை, இதை முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். கோச்சார நிலையின் அடிப்படையில் மிதுன ராசிக்கான பலன்கள் மே மாதத்திற்கானது இது. இந்த மே மாதம் என்பது தமிழிலே பராபவ வருடம் சித்திரை வைகாசி மாதங்களிலே முற்பகுதி பிற்பகுதியை கொண்டு அமையக்கூடியதாய் அமைகிறது. அதாவது வைகாசியின் பிற்பகுதியும் சித்திரையின் முற்பகுதியும். இந்த மாதத்தின் முழுக்க பார்க்கும்போது முழுவதுமே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலும், குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து பலன் தரக்கூடியது. அதுல முக்கியம், குரு பகவான் இது நாள் வரை உங்களுடைய ராசியில இருந்து பார்வை பலத்தின் மூலமாக அவர் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்த்திருந்தாலும் கூட உங்களுடைய குழந்தைகள், வாழ்க்கை துணை, அதிர்ஷ்டம் இவற்றில் விளையாடச் செய்திருப்பார் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இருக்க தேவையில்லை. மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில உங்களுடைய பிள்ளைகளின் காரணமாக பிரச்சனை, அல்லது பிள்ளைகளுக்கு பிரச்சனை, அல்லது காதல், குழந்தைகள் அல்ல, இந்த வயதிலே காதல் இருக்கிறது, மாணவ பருவத்தை, அதாவது கல்லூரி மாணவ பருவத்திலே இருக்கிறீர்கள் என்றால் காதல் என்றால் அந்த காதல் சார்ந்த வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை என்று இருந்திருக்கும். வாழ்க்கை துணை அல்லது உடல் இருக்கக்கூடிய நட்பினால் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இல்லை என்றால் எது அதிர்ஷ்டம் என்று நினைத்தீர்களோ அது அதிர்ஷ்டம் கை கொடுக்காமல் சென்ற நிலையெல்லாம் இருந்திருக்கும். காரணம், முழு சுபர் என்று இந்த உலகம் போற்றக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அந்த சுபத்துவத்தின் நிலையிலிருந்து விலகி, இந்த குரு என்ன செய்து விடுவார் என்றால், நல்லது கெட்டது என்று எது நடந்தாலும் நல்லது என்றால் செய்வோம், கெட்டது என்றால் நடக்கட்டும் அது பாட்டிற்கு என்று விட்டு விடுவார். அப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோலிலே உங்களை விட்டுவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி இருந்த நிலையிலிருந்து மாறி இப்போது குரு தன்னுடைய நிலையை சுபர் என்ற நிலைக்கு, அந்த அந்தஸ்திற்கு இந்த மே மாதம் முடிந்தவுடன் அற்புதமாய் மாறுவார். ஆகையினால் கஷ்டங்கள் தீரும், கடைசி பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விடக்கூடிய ஒரு மாதமாக அமையும். வரக்கூடிய காலத்திலே சுபத்துவம் கூடும். உபயாச்சர யோகம் என்பது மன்னனுக்கு நிகராக சந்தோஷங்களை பெறக்கூடிய முயற்சியில ஈடுபடுவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் முழுக்க சில நாட்களை தவிர உங்களுக்கு 11 மற்றும் 12ஆம் இடத்துல நிபுண யோகம் அமையும். ஒரு நுட்பம் மூலமாக, உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையின் மூலமாக வெற்றிக்கான வழிகளை பார்ப்பீர்கள். லாபத்தை அதிகரிக்க, அது தொழில், பணம், வியாபாரம் அல்லது வாழ்க்கையில் கூட லாப ரீதியாக மன நிம்மதி என்பது கூட லாபம்தான். இவற்றிலெல்லாம் ஒரு வெற்றியை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி. அது மட்டுமல்லாமல் 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று குற்றமற்றவனாக மாறுகிறான். அதாவது விமல யோகத்தை உங்களுக்கு தந்து விடுகின்றான். விமல என்றால் குற்றமற்ற நிலைக்கு மாறுகிறார். ஆகையினால் இப்போது நீங்கள் ஏதோ ஒன்றை அனுபவிக்க வேண்டும், போகம், அது உங்களுக்கு உரிய விஷயம் என்றால் நிச்சயமாக கிடைக்கும். அன்லிமிட்டடான ஒரு சந்தோஷத்தையோ போகத்தையோ 12ஆம் இடத்து சுக்கிரன் தருவதற்கு தயாராகத்தான் இருப்பார். அதில் சென்று சிக்கக்கூடாது. காரணம், சனி பகவானினுடைய பலம் பொருந்திய பார்வைகளில் ஒன்றான 3ஆம் பார்வை 12ஆம் இடத்தில். ஆகினால் உங்களுக்கு எது உங்களுடைய உழைப்பிற்கு எது வருமோ அந்த அளவிற்கு நீங்கள் போகத்தை அனுபவிக்கலாம். கையிலே 10 ரூபாய் இருந்தால் ஒரு இட்லி, அதற்காக கடன் வாங்கி இட்லி சாப்பிடக்கூடாது. கையிலே ஒரு வீடு வாங்கக்கூடிய அளவிற்கு பணம் இருக்கிறதா, வீடு வாங்கலாம். கையிலே கடன் இருக்கிறது என்றால் கடனிலிருந்து அகன்று நிம்மதி பெறுவதற்கு என்ன வழியோ அதை யோசிக்க வேண்டும். ஆகையினால் அப்படி வெற்றிகளுக்கான பல வழியை தரக்கூடிய அற்புதம். அது மட்டுமல்லாமல் செவ்வாய் தரக்கூடிய அந்த ஆட்சி, அதிகார, சொத்து சேர்க்க வேண்டிய என்ற எண்ணம் என்பது உங்களுக்கு வெற்றியை தரும். சனி மற்றும் செவ்வாய் இந்த இரண்டுமே 6 மற்றும் 8ஆம் அதிபதிகள் ஒன்றாக இணைந்து 10ல இருக்கிறார்கள். ஆகினால் தொழில் சார்ந்த விஷயத்துல உக்ரம், ஆக்ரோஷம் அல்லது ஏதேனும் ஒரு சூது, ஏதேனும் ஒரு வாதின் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தால் வெற்றி பெறுவதற்கான வழிகளை உங்களுக்கு தடையாக மாற்றக்கூடிய
கிரக நிலைகள் இருக்கிறது, அதிலே கவனம். ஆனால் 10ஆம் தேதிக்கு பின்னர், மே 10 பின்னர் செவ்வாயானவர் மாற்றம் பெற்று 11ஆம் இடத்திற்கு, அவருடைய சொந்த வீட்டிற்கு ஆட்சிக்கு வருவார். அதே சமகாலத்திலே ஒரு 15ஆம் தேதியிலே பார்க்கும்போது புதன் 12ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். அந்த புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்யத்தை தருகிறார் என்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அந்த புதனினுடைய அஸ்தங்கத காலமாக இந்த மே மாதம் அமைகிறது. ஆகையினால் நீங்கள் எண்ணுவது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய திங்கிங் டிஃபரெண்டாக இருக்கும். ஆனால் அந்த வழியிலே நீங்கள் செயல்பட்டாலும் கூட அந்த வழி மாற்றுப்பாதை போன்று அமைந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினால் சரியான ஆலோசனை இன்றி எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சிக்கல். காரணம், ஏப்ரல் 27 முதல் புதன் அஸ்தங்கதமாகி மே 23 வரை இருக்கிறார். ஆகையினால் அஸ்தங்கத நிலை என்பது சூரியனுக்கு பின். அதனால் அரசு சார்ந்த விஷயங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும். வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்றால் உங்களுக்கான உரிமம், லைசன்ஸ், வாகனத்திற்கான என்னவெல்லாம் தேவையோ அவையெல்லாம் தேவை. பெட்ரோல் போட்டாச்சு, இன்ஜின் சரியா இருக்கு, பிரேக் அடித்தா நிற்கும் என்று வாகனத்தை ஓட்டக்கூடாது. அதற்கு காப்பீடு என்பது மிக முக்கியம். காப்பீடு இல்லாமல் ஏதேனும் செய்கிறீர்கள் அல்லது இரவல் வாகனத்தை வாங்கி ஓட்ட முயற்சிக்கிறீர்கள் என்றால் சிக்கல் வரும். ஆகையினால் பெரிய முடிவுகளை, தொழில் சார்ந்த முடிவுகளையோ அல்லது பெரிய லாபம் தரும் என்று எடுக்கக்கூடிய முடிவுகளையோ இந்த மாதத்திலே, அதுவும் குறிப்பாக அந்த 24 மே வரை எடுக்காமல் இருப்பது சிறப்பு. மே மாதத்தை பொறுத்தவரை அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம், திட்டமிடலாம் மிதுனராசி என்பர்கள். மிதுனராசி என்பது மிருகசீரிடம் 3-4 பாதங்கள் உள்ளடக்கியது. திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய 1 முதல் 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 ஆகிய பாதங்கள், இவைதான் மிதுன ராசிக்குள் இருக்கும். இந்த 9 நட்சத்திர பாதங்களுக்குள் நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, பதட்டம் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை பொறுமையாக கையாள வேண்டும். வெற்றி பெற்று விடலாம் என்று ஏதேனும் ஒன்று அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம் தருகிறது என்று சென்று சிக்கக்கூடாது. ஏனென்றால் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பாக எல்லா விஷயமும் அமைவதற்கான வாய்ப்புகளை கிரக நிலைகள் தருகிறது. குரு பகவான் அவருடைய உச்ச வீடான அற்புதமான அந்த 2ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கடக ராசிக்கு செல்வார். அங்கிருந்து அவர் 6ஆம் இடத்தின் மீது பார்வை, 8ஆம் இடத்தின் மீது பார்வை, அது மட்டுமல்லாமல் 10ஆம் இடத்தின் மீது பார்வை. ஆகையினால் இந்த 6, 8, 10 என்ற பொதுவிலே சொல்லும் போது இவையெல்லாம் ஏதோ ஒரு வகையில சிக்கலை தந்துவிடும். 10ஆம் இடம் தொழில், கர்மஸ்தானம். இந்த நிலையில் கூட குருவினுடைய பார்வை, அங்க சனி இருக்கிறார். ஆக சனி பகவானுடைய தொல்லைகள் தொழிலில் இருந்தாலும் கூட கர்ம வினைக்கேற்ப அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை தருவார். அதனால்தான் சனி பகவானை கண்டால் பயப்படுவது. குரு பகவான் கூட ஏதாவது நீங்கள் பிரச்சனை செய்திருந்தால் கர்ம வினை பிரச்சனை ஏதோ போகட்டும் போ என்று மன்னித்து விடுவான். சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை மற்றும் பார்வை பலத்தின் மூலமாக சுட்டெரிக்கும் தீட்சண்யத்தோடு அவனுடைய பிரச்சனைகளை அருள்வது, அதாவது கர்ம வினைக்கு ஏற்ப பிரச்சனைகளை தந்து விடுவான். இந்த மாதத்திலே புத ஆதித்ய யோகம், ராஜலட்சுமி யோகம், ராஜயோகம், மகாலட்சுமி யோகம், மாளவியா யோகம் என்று பல யோகங்கள், அற்புத வாய்ப்புகளை உங்களுக்கு தருகிறது. சரி, எல்லாவற்றிற்கும் தேவை அதிர்ஷ்டம். ஏனென்றால் அதிர்ஷ்டம் இல்லை என்றால் உடம்பிலே எண்ணெயை தேய்த்து கொண்டு உருண்டாலும் கூட மண் ஒட்டாது. ஏனென்றால் உருள வேண்டிய இடம் மொசைக் டைல்ஸில் உருண்டு கொண்டிருப்பீர்கள். அது மண் அங்கு இருக்கும். மொசைக்கும் மண்ணால் ஆனதுதான் ஒன்று. ஆகையினால் டைல்ஸும் மண்ணாலாய்தான் இருக்கிறது. ஆனால் அந்த மண் ஒட்டாது. ஆகினால் அதிர்ஷ்டம் வேண்டும் என்பார்கள். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான், 8, 9ற்கு அதிபதி சனி பகவான். ஆகையினால் அவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆகையினால முதலீடுகள் சற்று அலசி ஆராய்ந்து யோசித்து எடுத்தால், பொறுமையான நல்ல ஆலோசனையோடு அது வெற்றியைத்தான் தரும். ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் நமக்குத்தான் தெரியும், மற்றவர்கள் இதிலே கோடியிலே உழல்கிறார்கள், நாமும் உழலுவோம் என்றால் இருக்கக்கூடிய கை லட்சங்களையும் விட்டு அதற்காக ஆயிரங்களுக்கு பின் தேடக்கூடிய அமைப்பு வரும். மிக கவனம். ஒழுக்கம் விழுப்பம் தரும். ஆகையினால் வெற்றிக்கு ஒரே வழி ஒழுக்கம். டிசிப்ளின் என்றால் என்ன? ஒழுக்கம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டுமோ, எதை இந்த சமுதாயம் ஏற்கிறதோ அதை அப்படி செய்வதுதான் ஒழுக்கம். அப்படி செய்யுங்கள் வெற்றி. அதே போல் போர்க்குணம் எல்லாம் கூடாது. சண்டை சச்சரவுக்குள் ஈடுபடக்கூடாது. 6ஆம் அதிபதி 10ல், 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில். இது சற்று கவனம். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் ஒரு திடீர் முடிவு எடுத்து கடனில் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆகினால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் புதிய பொறுப்பு தேடி வரும். மே 11ற்கு பிறகாக
இந்த செவ்வாயினுடைய அந்த பெயர்ச்சி, செவ்வாய் ஆட்சி பெற்று விடுகிறார். ஆகையினாலே செல்வாக்கு கூடும். முன்பு கை நழுவி போன பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நுட்பமான விஷயங்கள், கலை, இலக்கியம், ஊடகம் போன்ற விஷயங்களிலே, சட்ட விஷயங்களிலே வெற்றி. இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபாரத்திலே சிறிது கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் புதன் பகவான் அவர் நகரக்கூடிய இடங்கள் அப்படி. ஆகையினால் வெற்றி என்று நினைத்து பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. துணிகிற முடிவுகள் எல்லாம் நஷ்டத்தில் முடியும். 15 மே வரை வியாபாரம் சிறப்பாக இருப்பதற்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதன் பின்னர் சுமாராகத்தான் இருக்கும். 7ஆம் அதிபதி குரு 7ல் சிறப்பு. பார்வையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பை தருகிறது. சனி பகவானுடைய பார்வையும் 7ஆம் இடத்துல இருக்கிறது. ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கை துணை மனதில் நினைத்ததையெல்லாம் செயல்படுத்தி விடலாம் என்று நினைத்து மனம் போன போக்கெல்லாம் திசையை மாற்றினால் உங்களுக்கும் சிக்கல் வரும். நிதிநிலை வரவு இருக்கும். இருக்கக்கூடிய வரவு பெரும்பாலும் மிதுன ராசி என்பவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் திட்டமிடாது கடந்த ஒரு 6 வருடங்களிலே செயல்பட்டது வரவுக்கு மீறிய பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடிய அளவிற்கு நிலைமையை நீங்களே மாற்றிக்கொண்டது. தேவையில்லாத செலவுகளில் சென்று சிக்கியது. இப்போது அதனுடைய பாதிப்பை உணர்வீர்கள் இந்த மே மாதத்திலே. இந்த மாதத்தை தாக்கு பிடித்தால் வரக்கூடியதெல்லாம் வசந்த காலமாகவே இருக்கும். ராசிக்கு லாபஸ்தானத்திலே புத ஆதித்ய யோகம் இருக்கிறது மாத துவக்கத்தில், மே துவக்கத்தில். இது உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில சற்று கூடுதல் அனுகூலத்தையே தரக்கூடிய, பணம் வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் தங்கத்திற்கும் கிரகமாக இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்பது சாதகமாக இருக்கும். ஆகையினால் மே மாதம் வரை பொறுத்துத்தான் ஆக வேண்டும். குடும்பத்திலே நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இப்போது விலகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை என்பது சற்று கூடும். மே மாதம் பொறுத்தவரை திருமணத்திற்கு சாதகமானது. ஏனென்றால் திருமணம் உங்களுக்கு ஆகவில்லை அல்லது உங்கள் வீட்டிலே திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சுக்கிரனுடைய பெயர்ச்சி மிதுன ராசிக்கு வரும். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கே வருவார். அது மிகப்பெரிய, அதாவது சுக்கிரன் குரு இரு சுபர்கள் இணைவது என்பது ஒரு லட்சுமி கடாட்சத்தை தரும். குரு மட்டும் இருப்பதோடு இல்லாமல் இப்போது சுக்கிரன் வருகிறார். குரு இருக்கும்போது தடை தாமதங்களை தருவார். ஏதோ ஒரு மரண பயத்தை தந்து கொண்டே இருந்திருப்பார். ஏதோ ஒரு பயம் தினம்தோறும் எழுந்தவுடன் இருந்திருக்கும். அதிலிருந்து ஒரு ஒரு வெற்றி, ஒரு சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சி, பணம் என்றாலும் கூட பண மழையிலே நனைய தயாரா என்று தினம்தோறும் உங்கள் மனதை நீங்களே கேட்டுக்கொள்ளக்கூடிய போன்று ஏதோ ஒரு சூழ்நிலை அமையும். இருந்தாலும் கூட எதிலுமே பேராசைப்பட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். சிறிய விஷயங்கள் எல்லாம் பெரிய விஷயமாக மாற்றிக்கொள்வதை தவிருங்கள். ஏனென்றால் சுக்கிரனுடைய வீடு 12ஆம் இடம். அதன் மீது சனியினுடைய பார்வை தொடர்ந்து இருக்கும் இந்த மாதம் முழுக்க. ஆனால் வீடு மாற்றம், சொத்து மாற்றம், சொத்து வாங்கி விற்று ஒரு சொத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் இருக்கும். மே மாதம் குடும்ப வாழ்க்கை என்பது ஓரளவிற்கு சகஜமாக சாதகமாகவே இருக்கும். 5ஆம் அதிபதி சுக்கிரன் 12லே ஆட்சி பெற்று இருப்பது விபரீத ராஜயோகம், விமல யோகம் என்று சொன்னேன். ஆகையினால் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வி நிலைக்கேற்ப வெளியூர், வெளிநாடு, கம்பெனிகளிலிருந்து வேலை, கல்லூரிகளிலிருந்து ஒரு யூனிவர்சிட்டி அட்மிஷன் இவையெல்லாம் கிடைக்கும். கல்வி சார்ந்த மாற்றங்கள் கூட நிகழும். பள்ளிக்கூடம் மாறுவது, கல்லூரி மாறுவது, அல்லது கல்லூரி படிப்பை முடித்து கையோடு ஒரு வேலைக்கு மாறுவது இவையெல்லாம் இருக்கும். மாணவர்களுக்கு அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும். இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை இந்த நிலையில வெற்றிக்கானதா இருக்கும். கல்வியில இருந்து வந்த மந்த நிலை ஒரு ஆர்வத்தை நோக்கிய மாற்றம் இருக்கும். தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் இருக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு மிக சாதகமாக இருக்கும். காதல் சார்ந்த விஷயத்துல காதல் திருமணமாக முடிவதற்கான வாய்ப்பு அதிகம். சுக்கிரன் 12லே ஆட்சி பெற்று அந்த விமல யோகம் மற்றும் விபரீத ராஜயோகத்தை தருகிறார். ஆகையினாலே காதலில் கட்டப், பிரேக்கப் என்றெல்லாம் இருந்திருக்கும். இப்போது அதெல்லாம் செட்டப் ஆகிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை புதன் பகவான் 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சமயத்துல சற்று கவனமாக இருக்க வேண்டும். நரம்பு தளர்ச்சி அல்லது சரும நோய்கள் ஏதேனும் இருக்கிறதுனால், நரம்பு தளர்ச்சி என்றால் ஏதோ ஓவர் திங்கிங், தூக்கத்தை குறைத்துக் கொள்வது இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு பொதுவாக சீரான உணவு, மனச்சோர்வு இருக்கக்கூடிய நேரங்களில யோகா, தியானம் என்று பயிற்சி, சிறிது நடைபயிற்சி என்றெல்லாம் இருக்கும்போது வெற்றி. அதிர்ஷ்ட தேதிகள் 3, 5, 7, 10, 12. சந்திராஷ்டம நாட்களாக 8 மே 2026
1:26 காலை AM முதல், அதாவது இது மிக அதிகாலை முதல் 10/5/2026 12:13 PM வரை இந்த நேரத்தில் தேவையற்ற விஷயங்களை புதிதாக துவங்குவது, தேவையற்ற வீண் விவாதங்களிலே குறிப்பாக குடும்பத்தில் ஈடுபடுவது, பயண வழிகளிலே கவனமாக இருப்பது, இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்ப்பது சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கான வழிபாடு பரிகாரம் என்றால் உழைப்பை நம்புங்கள், உன்னதத்தை நிச்சயம் பெறுவீர்கள். முக்கியமாக இந்த மே மாதத்திலே சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ரேவதி நட்சத்திரம் என்ற செல்வ செழிப்பை தரக்கூடிய சிறப்பான நட்சத்திரத்திற்கு மாறுகிறார். இப்போது இதுவரை இருந்து வந்த பழைய விஷயங்கள், அசிங்கம் தந்த அவமானம் தந்த விஷயங்களை தூக்கி எறிய வேண்டும். அதுதான் பராபவ வருடத்தினுடைய நோக்கமும் கூட. பராபவ வருடத்திற்கென்று ஒரு தனி பதிவையும் தந்திருக்கின்றேன். அதை நான் என் கார்டு மற்றும் டெஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். மேலும் பார்க்காதவர்கள் அதை சென்று கேட்கலாம், பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த பராபவ வருடத்தினுடைய மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், பராபவம் என்றால் 2 அர்த்தம். அசிங்கம், அவமானத்தை தரும். எப்போது தீய விஷயங்களில் ஈடுபட்டால். நல்லது எப்போது தரும்? உன்னதத்தை நோக்கி, இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னதத்தை நோக்கி உங்களை தள்ளும். நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை ஒதுக்கிவிட்டால். இறைவனுடைய அருள் பெற உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு புதன்கிழமை மாலை வேளையிலே இல்லங்களுக்கு அருகிலே உள்ள சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது, வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலே லட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளிலே அனுமனுக்கு நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்வது, இவையெல்லாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கையிலே பல வளங்களை அள்ளித்தரக்கூடியதாய் அற்புதமாய் அமையும். அன்பு நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவை மேலும் உங்கள் உற்றார் உறவினர் மிதுன ராசி மிதுன லக்னம் என்றாலும் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படியாக செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.